உதாரணத்துக்கு யோபுடைய அதிகாரத்தை அழகு சொல்லலாம். யோபுடைய அதிகாரத்தை சொல்லட்டுமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன், கேளுங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு 100 தடவை கேட்டிருப்பீங்க. இப்போ அதை சொல்கிறேன். இப்போ யோபு 1வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் பிசாசு எங்கே போய் நிற்குது? எங்கே போய் நிற்குது? யோபு 1:6 பிசாசு எங்கே போய் நிற்குது? மோட்சத்தில் போய் நிற்குது. ஆண்டவரும் அவருடைய தூதர்களும் புனிதர்களும் விசுவாசிகள்லாம் கூடி ஆண்டவரை சுற்றி நிற்கும்போது அவர்கள் நடுவிலே பிசாசு போய் நின்றான் அப்படின்னு தான் இருக்குது. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இல்லை, மோட்சத்துக்கு போயிருக்கிறான். இப்போ நம்ம சொல்லுவோம் பிசாசுலாம் மோட்சத்துக்கு போகாதுன்னு. அந்த பிசாசு இருந்த இடமே முதல்ல வளர்ந்த இடம், இருந்த இடமே போய் மோட்சம் தானே. அகங்காரம் கர்வப்பட்டதுனால ஆண்டவர் கீழே தள்ளி விட்டு நெருப்பை உண்டாக்கி நரகத்தை உருவாக்குனாரு. அது வரைக்கும் நல்லா தானே இருந்தான். அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த பிசாசு மனுஷரெல்லாம் ஆண்டவரை போற்றி புகழ்றாங்க. இவங்க இருந்த இந்த பிசாசுக்கு இருந்த இடத்துல மனுஷரை நிரப்புறதுக்கு தான் மனுஷனை உருவாக்குனாரு. இவங்களை கெடுத்து நம்மளோட நரகத்துக்கு இழுத்துட்டு போகணும். கடவுளை ஒன்றும் செய்ய முடியல, தள்ளிவிட்டவரை. அவரை போல இருக்கிற உருவம் மனுஷன். இவங்களை நம்ம சரியாக அடிப்போம், இவங்களை கொண்டு சேர்த்துருவோம் அப்படின்ட்டு ஆண்டவர் மேலே இருக்கிற கோபத்தில் ஆண்டவர் படித்த மனிதர்களை நரகத்துக்கு தள்ளுறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கான். இப்போ இந்த பிசாசு போய் என்ன சொல்ல தெரியுமா? நிற்கிது. ஆண்டவர் பார்க்குறாரு, நீ எங்கேருந்து வந்த? ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாத எங்கேருந்து வர்றான்னு? அவன் பிசாசு வாயை இவர் பிடிக்கிறாரு. நீ எங்கேருந்து வந்த? பிசாசு என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள். கேட்ட கேள்விக்கு என்ன சொல்லணும் சொல்லுங்கள். சொல்லுங்கள் பேசலாம். மோட்சத்தில் தானே போய் நிற்கிது. நீ எங்கேருந்து வந்தேன்னு கேட்குறாரு பிசாசை. நான் உலகத்துலேருந்து வந்தேன், இல்லை பூமியிலேருந்து வந்தேன்னு தானே சொல்லணும். ஏன்னா நிறைய கிரகங்கள் இருக்குது, பூமியும் ஒரு கிரகம். அதனால் சொல்லணும் பூமியிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஆண்டவர் படித்த மனுஷர்லாம் இருக்கிறதே பூமியில் தான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, சரி பூமியிலேருந்து வந்தேல்ல. அவன் பூமியிலேருந்து வந்தேன்னு சொல்லலை, பூமியும் அப்படி சுற்றி வந்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டேன். எல்லாம் நீங்கள் படித்த மனுஷன் எல்லாம் எப்படி இருக்காங்க எனக்கு நல்லா தெரியுங்கிறது மாதிரி சவால் விட்டான். அப்போ தான் அவர் கேட்குறாரு, என் பக்தன் யோபுவை பார்த்தியா? அவனை மாதிரி ஒரு உத்தமன் யாருமே இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு பிசாசு என்ன சொல்லுது? பார்த்தேன். நீங்கள் உங்கள் மேலே இவ்வளோ பயபக்தியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் என்ன லாபம் இல்லாமையா உங்கள் மேலே இவ்வளோ பக்தியாக இருக்கிறான்? அப்படி தான் இருக்குது பைபிளில். லாபம் இல்லாமையா உங்கள் மேலே இவ்வளோ பக்தியாக இருக்கிறான்? நீங்கள் அவனையும் அவனை சுற்றியும் அவங்க செய்து கொண்டிருக்க வேலைகளையும் எல்லாத்தையும் ஆஸ்தியையும் வேலியில் அடைச்சி வச்சுருக்கிறீங்க. நான் உள்ளே போக முடியலையே கெடுக்கிறதுக்கு. நீங்கள் பாதுகாத்து வச்சுருக்கீங்க, அதுக்கு தான் உங்களுக்கு ஆண்டவரேங்கிறான். ஒரு வேளை அந்த வேலையை கொஞ்சம் எடுத்து விட்டு பாருங்களேன். அவங்க சவால் விடுறான், உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிவிடுவான். அப்படிங்கிறது மாதிரி சவால் விடும்போது அவர் சொல்கிறாரு, சரி நான் ஒன்றும் அவனை சேர்த்து இல்லை, உலகத்தில் அவன் உன்னோட தானே இருக்கிறான், நீ போய் என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் அவனை மட்டும் தொடாத. இது என்னச்சு, இவ்வளவு பெர்மிஷன் கிடைச்சாவே போதுன்னு குசியாகி உடனே போய் ஒரே நாளில் எங்கேயாவது காற்று அடிக்கும்போது 4 பக்கமும் காற்று அடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? காற்று அடிச்சிச்சுன்னா ஜோராக காற்று ஒரு பக்கம் அடிக்கும், அப்படி சொல்லட்டே அடித்தா அப்படி அடிக்கும். எங்கிட்டாவது ஒரு பக்கமாக 2 பக்கம் கூட அடிக்கலாம். பைபிளில் இருக்க 1வது அதிகாரத்தில் யோபில் 4 பக்கமும் காற்று அடித்து பிசாசு 4 பக்கம் காற்றை உருவாக்கி வீட்டை அசைச்சி 10 பேரையும் கொண்டு போட்டுருச்சு, சாகடிச்சிருச்சே. சாகடிக்கிறதுக்கு கூட அதுக்கு அந்த சக்தி இருக்குது, கொல்றதுக்கு. ஆண்டவர் அவனை மட்டும் தொடாதுன்னு சொன்னோன்னே எல்லாரையும் தொட்டுச்சு. மனைவியை மாத்திரம் தொடலை. ஏன்னா ஒருத்தர் வேணுமே அசிஸ்டண்ட்டு. மனைவியை வச்சு உன் வீட்டார் தானே உனக்கு சத்துருன்னு சொன்னார் மத்தேயு 5:36. அதுக்காக மனைவியை வச்சுருக்கு. மனைவிக்குள்ளே போயிருந்துக்கிட்டு இவரை தாக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் ஆஸ்தி போயிடுச்சு, 10 பிள்ளைங்க போயிடுச்சு, ஆடு மாடு எல்லாம் போயிடுச்சு, வீதிக்கு வந்துட்டாங்க.
இப்போ இது ஒரு நல்ல செய்தி பாருங்கள். அப்போ கடைசியாக ஆண்டவர் கேட்குறாரு, இந்த யோபு என்ன சொல்கிறாப்புல, நன்றி ஆண்டவரே, ஏதோ கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆண்டவர் சொன்னார்ல, எது நடந்தாலும் நன்றி சொல்லுங்கன்ட்டு. எல்லாம் போயிடுச்சு, ரோட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் கடவுளுக்கு புகழ்ந்து பாடிக்கிட்டு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கார். எதுவும் கடவுளை திட்டவே இல்லை. நமக்கு இப்படி ஆயிருந்துச்சுன்னா, நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் நல்லா தானே இருந்தேன், ஏன் எல்லாத்தையும் இருக்கிற 10 பிள்ளைகளை கொடுத்தீங்களே, ஒரு பிள்ளையாவது வச்சுருக்கலாம்ல, 10 பிள்ளையும் சாகடிச்சு, இது என்ன ஆண்டவர் நீங்கள், இன்னுமே நான் உங்கள்கிட்டலாம் இருக்க மாட்டேன், நான் இனிமேல் பைபிள் படிக்க மாட்டேன், இன்னும் ஜெபிக்க மாட்டேன், உங்களை நம்ப மாட்டேன்னு சொல்லியிருப்போமா இல்லையா? வந்துடும். ஆனால் அவர் என்ன செய்கிறார், எல்லாத்துக்கும் நன்றி சொன்னார். எல்லாம் போன பிறகு அப்போ தான் சைத்தான் என்ன செய்கிறான், உடனே சைத்தானு எல்லாம் முடிச்சிட்டான். இவன் நன்றி சொன்னோன்னா பிசாசுக்கு வெக்கமாகி போச்சு. பார்க்குது யாரை வச்சு இவர் அதை குழப்பலான்னு சொல்லிட்டு மனைவிக்குள்ளே போயிடுச்சு. யார், யோபு மனைவிக்குள்ளே. இதை பேதுருக்குள்ளே போடுச்சே, யூதாஸ்கார் இதுக்குள்ளே போச்சே, ஏன் இயேசுவே தூக்கிட்டு போச்சே. அப்போ யோபு மனைவிக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உள்ளே போயிட்டு அது தலையை குழப்பி அது கேட்குறது புருஷனுக்கிட்ட, யாருக்கிட்ட, யோபுக்கிட்ட, என்னங்க இன்னும் கடவுளைங்கிறீங்க, எல்லாம் போச்சுல்ல, இன்னுமா கடவுளுங்கிறீங்க, அவரை தூசிச்சுட்டு செத்துப்போங்க, கடவுள் எங்கே இருக்கான்னு சொல்லி செத்துப்போங்க இருக்குது. அப்படின்னா ஆமாம், இது நம்ம மனைவி சொல்கிறதும் கரெக்டு தானே அப்படின்னு யோசனை பண்ணியிருக்கணும். இவர் என்ன சொன்னார் பாரு, நம்ம பிறக்கும்போது ஒன்றும் கொண்டு வரல, சாகும்போது இன்னும் கொண்டு போகிறதில்ல, அவர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கிட்டார், சோத்திரம் அப்படின்னார். பிசாசுக்கு எப்படி இருக்கும்? இப்போ திட்டுவார்னு பார்த்தா இவர் சோத்திரம் சொல்கிறாரு, நன்றி சொல்கிறாரு. பிசாசு ஓடியே போயிடுச்சு. அடுத்த ஒரு பிளான் பண்ணுது 2வது அதிகாரத்தில், யோபு 2ல் இன்னொரு பிளான். ஒரு சான்ஸு கேட்டு பார்ப்போம் இவர்கிட்ட, திரும்ப போய் எப்படியாவது இவன் வாயில் கடவுளை திட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப போய் கேட்குது, ஆண்டவரே ஒரு சான்ஸ் கொடுங்க, தொடவானான்னு சொன்னீங்க, நான் தொடலை, இப்போ அவரை தொடறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அவர் சொல்கிறாரு, சரி தொட்டுக்கோ, ஆனால் உயிரெடுக்க நான் அதிகாரம் கொடுக்க முடியும், உயிரெடுக்க விட மாட்டேன், தொடுனார். வந்த உடனே தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன செஞ்சு, உள்ளங்கால் முதல் பயங்கர புண்ணு, சொறி சரங்க உண்டாக்கிடுச்சு. இவர் சாம்பலெல்லாம் போட்டுக்கிட்டு கொட்டாங்குச்சை வச்சு சுரண்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. சுரண்டிக்கிட்டு கூட அல்லேலியா சோத்திரம் சொன்னார், என்னமோ தெரியல. அப்போ திரும்ப பிசாசு இந்த அம்மாக்குள்ளே வந்துட்டு, என்னையா எல்லாம் நேற்று பார்த்தா அப்படி ஆச்சு, இன்றைக்கி உன் உடம்புலையே வியாதி இன்னும் போய் நீ கடவுளேங்கிறியா, இன்னும் நன்றி சொல்கிறியா கடவுளை, செத்து போயா அப்படி. அவர் சொல்கிறாரு, கடவுள் நல்லது கொடுக்கும்போது மட்டும் வாங்கிட்டோம்ல, ஒருவேளை அவர் கெட்டது கொடுத்தா வாங்கக்கூடாதா? அப்படி ஒரு வார்த்தை சொன்னோன்னே, கடவுள் கெட்டது கொடுத்தாருன்னு சொல்லலை, ஒரு உதாரணத்துக்கு சொன்னார். பிசாசு பார்த்துச்சு, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, இனிமேல் இவர்கிட்டே வரக்கூடாதுன்னு விட்டுட்டு ஓடியே போனது, கடைசி வரைக்கும் வரல. பல வருஷங்கள் இவர் அங்கே கவலைப்படாமல் அப்படியே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலே ஓட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் இவர் மனைவியும் விட்டு போயிடுச்சு, சொந்தம் பந்தம் ரத்த சம்பந்தங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் விட்டு போயிட்டாங்க. அதில் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க பேசுகிறாங்க. அந்த 3 ஃப்ரெண்டு கூட என்ன சொல்கிறாங்க, நீ ஏதோ தப்பு செஞ்சுருக்கிற, அதுக்கு தான் உனக்கு இப்படி ஆச்சு அப்படிங்கிறது மாதிரி பேசணுன்னு இவர் சோர்ந்து போகாமல் கம்முன்னு சைலண்ட் ஆகிட்டார், ஒன்றும் பேசலை. அதுக்கு பிறகு அதே யோபு 42வது அதிகாரத்துக்கு 10வது வசனம் வரும்போது பார்த்தா இந்த 3 பேருக்கும் பிரச்சனை வந்துருச்சு. 3 பேருக்கு பிரச்சனை வந்தோன்னா அவங்க போய் கடவுள்கிட்ட கேட்குறா, அவெல்லாம் ஒன்றா இருந்தவங்க தானே, கடவுள்கிட்ட போய் கேட்குறா, யோபு மாதிரியே. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ யோபுக்கிட்ட போய் ஜெபிச்சுக்கிறீங்க, யோபு ப்ரேயர் பண்ணால் நான் உனக்கு விடுதலை கிடைக்கும்ன்ட்டு. ஏன்னா கனெக்ஷன் கொடுத்து விட்றாரு. யோபுக்கிட்ட இவங்க 3 பேர் நிற்கிறாங்க. இவர் என்னெல்லாம் இவ்வளோலாம் அவமானப்படுத்தினீங்களா, நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லலை, மன்னிச்சு பொறுத்திருந்து இவருக்குள்ள பிரச்சனையை கவனிக்காமல் அவங்களுக்காக ஜெபிச்சார். ஜெபித்த உடனே அவங்களுக்கும் நல்லாயிடுச்சு, இவருக்கும் நல்லாயிடுச்சு. அதான் அந்த யோபு 42வது அதிகாரம் 10லேருந்து கடைசி வரைக்கும் படித்தா, என்னென்னலாம் இழந்தாரோ அதெல்லாம் ரெட்டிப்பாக கிடச்சிச்சான். எப்படி கிடச்சிச்சு தெரியுமா? இப்போ தங்க ரேட்டு எப்படி இருக்குது? இப்போ அப்போயும் தங்கங்கிறது ஒரு நல்ல விலை உள்ளது தானே. இவங்களுடைய சொந்தம் பந்தம், ஒரு மனைவியும் வந்திருக்குது. சொந்தம் பந்தம் ரத்த சம்பந்தங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த ஊர் ஜனம் எல்லாருமே எல்லாரும் ஒரு தங்கத்தில் ஒரு மோதிரத்தை கொண்டாந்து போடுறாங்க, தங்க மோதிரம். இதெல்லாம் எவ்வளோ சேர்ந்துருக்கும்.
இதெல்லாம் விற்று தான் ஆடு மாடு எல்லாத்தையும் டபுளாக வாங்கினார். எல்லாம் டபுளாக கிடைச்சது. அடுத்து 10 பிள்ளைங்க பிறந்தது. 3 பொம்பளை பிள்ளை, 7 ஆம்பளை பிள்ளை மாதிரியே. ஆனால் முதல்ல விட இப்போ இருந்த பொம்பளை பிள்ளைங்க உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு அழகுள்ள பெண்கள் 3 பேர். அவர் 4 தலைமுறையை பார்த்துட்டு சந்தோஷமாக இறந்தார் அப்படின்னு பைபிளில் சொல்லிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எதை பற்றியும் கவலையும் படலை, பயப்படலை, கடவுள் மேலே கோவப்படலை, கடவுளை விடலை. அப்போ இதில் இன்னைக்கு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு? என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் 3 காரியம் சொல்லுவார் எப்பவுமே. அதை நான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும். 1 தெசலோனிக்கர் 5:16-18 3 காரியம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, இடைவிடாமல் ஜெபிங்க, என்ன நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இதுவே கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார். பார்த்தீங்களா? கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது 3 காரியம் தான். அப்போ யோபு மாதிரி நம்மளை என்ன செய்யணுமா? பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. ஏதாவது பிரச்சனை வரும்போது கவலைப்படாதீங்க, நான் தான் உன் கடவுள், நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பயப்படாதே, நீ போக முடியலாம், உன்னோடு நான் வர்றேன். யோசு 1:9 இந்த மாதிரி நிறைய வசனங்களை கொடுத்து ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறார். அப்போ நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, பிரச்சனைன்னு வந்துட்டால் கவலையும் படாமல் பயப்படாமல் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா, கடவுளுக்கு நன்றி சொல்லவும் சந்தோஷமாகவும் இருக்க கற்றுக்கிட்டோம்னாவே ஆண்டவர் பாருங்கள். இது எனக்கு ரொம்ப இஷ்டமான வார்த்தை ஒன்று வருது. சங்கீதத்தில் 127 1வது வசனம், 27:1 என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரே வீட்டை கட்டினால் ஒழிய கட்டுவருடைய முயற்சியெல்லாம் வீண், ஆண்டவரே இந்த பட்டணத்தை காக்காவிட்டால் காக்கிறவனுடைய நேரம்லாம் வீண். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்முடைய உடலை நம்ம காத்துக்க முடியாது, ஆண்டவர் காத்தா தான். இயற்கையாக ஆண்டவர் சிலது கொடுத்துருக்க. நான் சொல்லுவேன், இந்த பல்லி இருக்கு இல்லையா, இந்த பல்லி, அந்த பல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி ஏதாவது கொஞ்சம் இப்படி வெட்டினோம்னா பட்டுச்சுன்னா வால் அறுந்து போயிடும், சில நேரம் கால் அறுந்து போயிடும். பார்த்துருக்கீங்களா? அதுவே திரும்ப அந்த பள்ளியை நீங்கள் பார்த்தீங்கன்னா வால் முளைச்சி வரும், கால் முளைச்சி வரும். இயற்கை நமக்கும் அதே தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம தான் உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணி என்னென்னமோ போட்டு திரும்ப கட்டை காலை பொருத்திக்கிட்டு வர்றோம், நம்ம கால் போயிடும். ஆனால் நம்ம காலே நமக்கு வளருமா? டிஜிஎஸ் தினகரன் பாம்பேயில் முதலாக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு முடவனுடைய கால் வளர்ந்து வந்துச்சான். அப்போலேருந்து அவர் ஃபேமஸ் ஆனது. கால் இந்த கால் இல்லை, முழங்கால்லேருந்து கால் அப்படி வளர்ந்து வந்துச்சான். அதுதான் பெரிய மிராக்கள். அதுலேருந்து தான் அவர் உலகம் பூரா அவருடைய அந்த பேரும் புகழுமா ஆண்டவர் சொன்னார்ல, கடவுள் யோசுவாவோட இருந்தார், அவருடைய புகழ் உலகம் பூரா வந்தது. கடவுள் தாவீதோடு இருந்தார், அவர் தினம் தினம் அபிவிருத்தி ஆனார் அப்படின்லாம் இருக்குது. அப்போ கடவுள் நம்மளோடு இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? யோபுக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கடவுள் அவரோடு இருக்கிறதுக்கு காரணம், திரும்ப எல்லாத்தையும் டபுளாக கொடுக்கறதுக்கு காரணம் அவருடைய பொறுமையும் தாழ்மையும். அவர் முணுமுணுக்காமல் பொறுமையாக இருந்து கடைசி வரைக்கும் காத்திருந்தார். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கிட்டார், அவ்வளோதான். அவர் நல்லது கொடுக்கும்போது வாங்கிக்கிறோம், கெட்டது கொடுக்கும்போது வாங்கக்கூடாதாங்கிறது மாதிரி சொன்னார் இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறது என்னென்னா, என்ன நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, ஜெபிங்க. எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும் கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு பாட்டு பாடணும். எப்படி ஜெபிக்கிறது? நம்ம விரோதிகளுக்காக ஜெபிக்கணும். பைபிள் சொல்லுது, மத்தேயு 5:44-45 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபியுங்கள் அப்படிங்கிறது. சத்துருன்னா யாரு? ஆனால் சாதாரணமாக சத்துருன்னா பிசாசுன்னு சொல்லுவார்.
பிசாசுன்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு தீங்கு செய்யறதுக்கு தூண்டுறவன் யார்? பிசாசு. அப்போ தீங்கு செய்கிறவனை வெறுக்கணும். தீங்கு செய்யறதுக்கு ஒரு மனுஷனை உருவாக்கி வச்சுருக்கோம். அவர்களுக்குள்ளே பிசாசு போய் தான் நமக்கு தீங்கு வரவழைச்சு கோபத்தை உருவாக்குறது. அப்போ அவங்கள நம்ம வெறுக்கக்கூடாதான், அவங்கள நேசிக்கணுமா. அவங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசை தான் விரட்டணும். பேதருக்குள்ளே பிசாசு இருந்துச்சு. பேதர் வந்து இயேசுவை கூட்டிகிட்டு போய் சொல்கிறா, நீங்கள் வந்து ஜெருசலேம் போவேனா, அங்கே போய் சிலுவையில் சாக வேணாம் அப்படின்னு. சிலுவையில் செத்தா தான் உலகத்துக்கு மீட்பு, ஜனங்களுக்கு மீட்பு. ஆண்டவருடைய திட்டமே அதுதான். ஆனால் அங்கே போகாதீங்க, நீங்கள் சாக வேணாம், சிலுவையில் சாக வேணான்னு சொன்னால் ஜனங்களுக்கு மீட்பு வேணான்னு சொல்கிற அர்த்தம். அப்போ யார்? பேதர் சொல்லுவாரா? பேதர் உள்ளே இருக்கிறவன் சொல்கிறான்னு எட்டி பார்த்தாரு. பேதருக்குள்ளே பிசாசு நிற்கிது. அப்போ ஆண்டவருக்கு பேதர் மேலே கோவம் வந்துச்சா, பிசாசு மேலே கோவம் வந்துச்சா? யாரை திட்டினார்? ஏ பிசாசு போ, ஏ பேதரே போ அப்படி சொல்லலை, பிசாசே போனார். அப்போ பிதாவே இவர்கள் செய்வது இவர்களுக்கே தெரியாமல் செய்கிறார்கள், இவர்கள் மண்டிங்கன்னு சொன்னார். அங்கேயும் பிசாசு கூட்டம் தான் அந்த யூதர்களுக்குள்ளே நுழைஞ்சு இவரை தொல்லை கொடுத்தது. இப்போ நம்ம சர்வசாதாரணமாக எல்லாரையும் மன்னிக்கணுங்கிற ஒரு இது. அவங்க நம்மளை மன்னிக்கலைன்னா பரவாயில்ல, நம்ம மன்னிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். இதுதான் நம்ம செய்யணும். இடைவிடாமல் ஜெபிங்கன்னா இது. ஏதாவது கேள்வி கேட்க பார்க்குறீங்களா? இல்லை. பிரைஸ் தி லார்ட்.